சென்னை ஓஎம்ஆர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடுமையான துர்நாற்றம் இரவு நேரங்களில் வீசி வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பலமாக முன்வைச்சிட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா தெற்கில் திருப்பூரூர் தொடங்கி அப்படியே மேலே செம்மஞ்சேரி போகிற வரைக்கும் கேளம்பாக்கம், படூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே அடுக்குமாடி குடியிருப்புகளை வசிக்கக்கூடியவர்களோட டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடியவங்க அவங்கள அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு துர்நாற்றத்தால் அவதிப்படுவதாகவும் இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதாகவும் தொடர்ந்து புகார் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஓஎம்ஆர் குடியிருப்பு வாசிகள் சங்கமான ஃபோம்ராவின் ஈகோ வாட்ச் பிரிவில் இருக்கக்கூடிய புவனாராஜ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திருமதி புவனாராஜ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஓஎம்ஆர் பகுதியில் எப்பயுமே இந்த ஐடி காரிடார்ன்றதுனால வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஒரு பாஷான எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அதுதான். ஆனால் அங்கே இந்த மாதிரியான ஒரு சிக்கலை தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்ன நடக்குது? இரவு நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு துர்நாற்றத்தை அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க? வணக்கம். ஓஎம்ஆர் பகுதியில் கடந்த ஒரு 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம், அதாவது ஒரு செத்து போன ஒரு மிருகங்களோ இல்லை செத்த அந்த ஒரு துர்நாற்றமான ஒரு வாடை மாலை நேரம் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே இரவு ஃபுல்லாக நீடித்து விடியற்காலையிலும் இந்த துர்நாற்றம் வீசுது. இது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலைகள் ஏதாவது செத்து போன மிருகங்கள் யாராவது போட்டிருக்காங்களா, இல்லை ஒரு செத்த மீன்கள் யாராவது கொட்டியிருக்காங்களா, ஃபிஷ் வேஸ்ட் இது மாதிரி ஏதாவது டம்ப் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தப்போ இது திருப்போரூர்ல சில மருந்து ஆலைகள் இருக்கு. ஸோ அந்த திசையில இருந்து இந்த வாடை வருது, இந்த துர்நாற்றம் வீசுது. இது நீங்க சொன்ன மாதிரி திருப்போரூர்ல இருந்து ஆரம்பிச்சு கேளம்பாக்கம், படூர், தாழம்பூர், செம்மஞ்சேரி சோழிநல்லூர் வரை வருது. ஏன்னா காற்றின் திசை வேகம் எல்லாம் நம்ம சில செயலிகள்லாம் இருக்கு, அதுல நம்ம பார்க்கும்போது காற்றின் வேகம் ஜாஸ்தியா இருக்கும் போது இந்த பக்கம் வரைக்கும் வருது இந்த துர்நாற்றம். இது கடந்த 10 நாட்களாக கொஞ்சம் அதிகமாகவே எங்களால் உணர முடியுது. திருமதி புவனா, இது இரவு நேரத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது இல்லையா? ஆமா, இரவு நேரங்கள் விடிய காலையில வருது. விடிய காலையிலயும் இது நாங்க உணர முடியுது. இதனால உங்களுக்கு அது என்ன மாதிரி ஒரு கெமிக்கல்ல இருந்து வருதா இல்ல என்ன சோர்ஸ்ன்னு எங்களால சரியா அனுமானிக்க முடியல. ஆனா இது சின்ன குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. ஜன்னல்கள்லாம் திறக்க முடியல. சோ இது எப்படி இதை நம்ம எடுத்துட்டு சொல்லியிருக்கோம், நிறைய அத்தாரிட்டிஸ் கிட்ட எடுத்துட்டு போயிருக்கோம். திருப்பூரூர் அந்த பகுதியில தான் அந்த சிட்கோ தொழிற்பேட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. சோ அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வெளியேற்றக்கூடிய வாயு இதனால ஏற்படக்கூடிய இன்னல்னு பாக்குறீங்களா? ஆமா, இந்த மருந்து ஆலைகள் நிறைய இருக்கு. அந்த நீங்க சொல்ற இடத்துல மருந்து ஆலைகள் இருக்கு. அங்கிருந்து ஏதாவது நைட்ல அவங்க ஏதாவது கெமிக்கல் ரிலீஸ் பண்ணலாம், ஏதாவது எமிஷன்ஸ் வெளிவிடலாம், இந்த மாதிரி ஏதாவது கேஸ் ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு நம்மளோட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சரியான தீர்வு காண வேண்டும். இது சம்பந்தமா ஃபார்முலா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு? ஆமா, இங்க இருந்து ஒரு 30 கம்யூனிட்டிஸ் இப்போ நம்ம ஃபோம்ராங்கிற நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் ஓஎம்ஆர் அசோசியேஷன்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை இப்போ ஒரு 10 நாளா சந்திக்கிறோம் அப்படின்னு. இதுல சில கம்யூனிட்டிஸ் சில குடியிருப்பு வாசிகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நம்மளோட திருப்பூர் எம்எல்ஏ கிட்டையும் நாங்கள் இதை எடுத்துட்டு போயிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் கிட்டையும் நம்ம இதை எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஏதேனும் பதில் வந்திருக்கா இது வரைக்கும்? இல்ல, எதுவும் பதில் வரல. ஆனா நாங்க தீர்வு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது இரவு நேரங்கள்ல வரனால அந்த நேரத்துல அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதோட மூலாதாரம் என்னன்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது மூலம் காற்று மாசுபடுது, குழந்தைகளும் பெரியவர்களும் அவஸ்தைப்படுறாங்க. இப்ப வெயில் காலத்துல சாளரங்கள்லாம் திறக்க முடியல, ஜன்னல் திறக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் புரியும். சோ இது காற்று மாசுபடுறதை குறைச்சு இந்த துர்நாற்றம் வீசுறது அதை தடுத்து இதுக்கு சரியான தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. சோ நீங்க சொல்லக்கூடிய நிரந்தர தீர்வு காணும். திருமதி புவனா, நீங்க சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ், உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் ரொம்ப அதிகம். இதுல டாப் ஃப்ளோர்ல வசிக்கிறவங்க தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்களா, இல்ல கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தளங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் வரைக்குமே கூட இந்த பாதிப்பு இருக்கா? இல்ல, இது காட்டிலே கலக்கறனால எல்லாருக்குமே சமமான பாதிப்பு தான். இப்போ பெரிய குடியிருப்பு வாசிகள் நமக்கு ரிப்போர்ட் பண்ணனால விஷயம் வெளியே தெரியுது. எல்லாருக்குமே ஒரு சின்ன வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் இது இருக்கு. அவங்க இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல இதுல இருந்து ஒரு கெமிக்கல் வாடை வருது அப்படிங்கறத அனுமானிச்சிருக்க மாட்டாங்க. இது காற்றுங்கிறனால எல்லாருக்கும் சமமான ஒரு பிரச்சனை தான் இது.
ஆனா திருமதி புவனா, இதே மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் போன வருஷமும் இந்த பகுதியில இருந்து வந்திருக்குல்ல. 2024-25 கூட ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு புகார் போயிருக்கு. அதே மாதிரியான துர்நாற்றம் தானா, இதுல வேற ஏதேனும் மாறுபாடு இருக்கா இந்த முறை? இல்ல, அந்த துர்நாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு அமோனியா ஸ்மெல் மாதிரி இருந்தது. ஒரு கெட்ட, ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ம சாக்கடை ஸ்மெல் மாதிரி, சூவேஜ்ல ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து வர மாதிரி ஒரு ஸ்மெல், அமோனியா ஸ்மெல் மாதிரி. இது வந்து வித்தியாசமா இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்பைட் ஸ்மெல்லோ இல்ல வந்து ஒரு செத்து போன மிருகங்கள்ல இருந்து வரும் இல்லையா, ஓகே. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கனால பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இரவு நேரங்கள்ல இதை வந்து சரியா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இதை வந்து கண்டுபிடிக்கணும். இது எங்க இருந்து வருது, இது எதுவும் கெமிக்கல் எதுவும் கலக்குதா காத்துல அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க தான் இதால சயின்டிபிக்கா தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல, போன வருஷம் இந்த அமோனியா வாடை வந்து வீசினப்போ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கப்பட்டது? இப்போ இந்த வாடை ஒரு 10 நாளா தான் இதை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, போன வருஷம் வந்து டிஎன்பிசிபில இருந்து, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி அது வந்து அங்க இருக்க சில இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த தடவை இதே திரும்ப ரிப்பீட் ஆகுது இல்ல, இது வந்து வரும்போது திரும்ப திரும்ப இதே விஷயம் வரும்போது அவங்க கொஞ்சம் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து வருஷம் இது மாதிரி வருது, இதை விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற இல்லாம இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். ரைட், நன்றி திருமதி புவனா. இணைப்பில் வந்து அந்த பல்வேறு தகவல்களை பதிவு செஞ்சமைக்கு. ஓஎம்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. வருடம் இது தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் ஒரு அமோனியா வாடை வந்துட்டு இருந்த நிலையில் இந்த வருஷமும் கடந்த 10-15 நாட்களாக இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அங்கே வசிக்கக்கூடிய மக்கள். ஒரு ஐடி காரிடார், தமிழகத்தின் மிகப்பெரிய ஐடி காரிடாராக விளங்கக்கூடிய ஓஎம்ஆர்லேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அது சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்திற்கு, ஒரு ஹோல் பிராண்டுக்கே வந்து அது ஒரு நல்ல பேரை வந்து கெடுத்து விடுற மாதிரியான ஒரு செயல் அப்படின்றதுனால இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இதுலேயும் குறிப்பாக சொல்லினா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷமும் இருந்த கம்ப்ளைண்ட் இந்த வருஷம் வேற ஒரு வாடையாக அது மாதிரி மறுபடியும் தொடருது அப்படின்னும் போது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்குமா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.